Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.2ல third subdivision பார்க்க போறோம். Form the pair of linear equations for the following problems and find their solution by substitution method. So linear equations கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. Linear equations அப்படின்னா அந்த equationல இருக்கிற வேரியபிளோட டிகிரி 1 இருக்கும். For example, x plus y is equal to 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க x and y ரெண்டுமே வேரியபிள் அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 1 அந்த மாதிரி வரும்போது அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். And find their solution by substitution method. அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய வேரியபிள் x and y ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். So third subdivision பாருங்க. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for rupees 3,800. Later, she buys 3 bats and 5 balls for rupees 1,750. Find the cost of each bat and each ball. ஸோ ஒரு கோச் கிரிக்கெட் டீமோட கோச் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 7 பேட்ஸ் அண்ட் 6 பால்ஸ் வாங்கியிருக்காங்க 3,800 ருபீஸ்க்கு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேட்ஸ் அண்ட் 5 பால்ஸ் வாங்கியிருக்காங்க 1,750 ருபீஸ்க்கு. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஈச் பேட் அண்ட் ஈச் பால். ஒவ்வொரு பேட்டுக்கும் ஒரு பால்க்கும் எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. எப்பவுமே என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்களோ அதை லெட்டர்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈச் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும். ஸோ லெட் த காஸ்ட் ஆஃப் 1 bat be x and 1 ball be y ன்னு எடுத்துக்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, the coach of a cricket team buys 7 bats and 6 balls for rupees 3,800. ஸோ இந்த கண்டிஷன் எழுதிக்கலாம். கொடுத்திருக்க கண்டிஷனை நம்ம எழுதிட்டோம். 7 bats and 6 balls for rupees 3,800. இப்போ இதை ஒரு லீனியர் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம். பேட்டுக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம், பாலுக்கு ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ 7x and வந்திருக்கு. ஸோ பிளஸ் 6 பால்க்கு பதிலாக y எவ்வளோ ருபீஸ்க்கு இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3,800. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், she buys 3 bats and 5 balls for rupees 1,750. சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. அதே தான், பேட்டுக்கு பதிலாக எக்ஸ் எழுத போகிறோம், பாலுக்கு பதிலாக 5. ஸோ 3 பேட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 5 பாலுக்கு பதிலாக y இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1,750. இப்போ இதை செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு இக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு இக்குவேஷனையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 7x plus 6y is equal to 3,800. xோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So 7x is equal to 3,800. இங்க plus 6y இருக்கு, equal to அந்த சைடு போகும்போது minus 6y. So in x is equal to 3,800 minus 6y. இந்த 7 into x இருக்கு. ஸோ 7 இங்க into ஃபார்ம்ல இருக்கு, இங்க வரும்போது டிவைட்ல வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூவை செகண்ட் இக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். Substituting the value of x in second equation. So இப்போ செகண்ட் equation எழுதிக்கோங்க. 3x plus 5y is equal to 1750. So இதுல x ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். 3 into 3,800 minus 6y divided by 7. So இந்த xக்கு இந்த x ஓட வேல்யூ போட்டாச்சு. So plus 5y அப்படியே வந்துரும். Plus 5y is equal to 1,750. இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a by b plus c is equal to d இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ c into b divided by இங்க ஒண்ணுமே இல்லை, ஸோ நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிப்போம். 1 into b is equal to d இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த டினாமினேட்டர் b இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா a by b plus நம்முடைய a plus c into b cb divided by common denominator b ன்னு போட முடியும்.
இந்த மாதிரி பின்னு போட்டோம்னா தான் அடுத்த ஸ்டெப்ல எடுத்து எழுதும்போது a plus cb is equal to இந்த b into d ஆயிடும். இங்க b டிவைட்ல இருக்கா equal to அந்த சைடு போகும்போது இன்டூல வந்துரும். ஸோ இந்த ஃபார்ம்ல நம்ம இப்போ காமன் டினாமினேட்டர் கொண்டு வர போறோம். 3/7 இந்த 7 வெளியில எடுத்து எழுதியிருக்கேன், வேற எதுவும் சேஞ்ச் பண்ணல. 3800 minus 6y plus 5y இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த 7ஆல இந்த டேர்ம்ல மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போறேன். by 1 into 7 into 7 is equal to 1750. ஸோ இப்போ எனக்கு equation அப்படி வந்துடும். 3 into 3800 minus 6y, இங்க ஒரு 7 இருக்குது, plus 5 into 7 35, y இருக்கு, ஸோ y எழுதிக்கோங்க, by 7. இங்க பாருங்க, ரெண்டு டேர்ம்லயுமே காமனா 7 டினாமினேட்டரா இருக்கு, equal to 750. ஸோ நான் இப்போ ஒரே டினாமினேட்டரா எடுத்து எழுதி போறேன். 3 into 3800 minus 6y plus 35y divided by 7 is equal to 1750. Next என்ன பண்ண போறோம், 3 into 3800 3 into minus 6y பண்ண போறோம். 3800 into 3 பண்ணீங்கன்னா 8 3s are 24, 3 3s are 9, 10 11, so 2 0 வந்துரும். So 11400 minus 3 into 6 18y இது எழுதிட்டோம். ஸோ ப்ளஸ் இந்த 35 எடுத்து போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு, இனி இந்த டினாமினேட்டர்ல இந்த 7 இருக்கு, ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளைல வந்துடும். ஸோ 1750 into 7 11,400. ஸோ minus 18 plus 35 என்ன வந்துடும், 35 minus 18 பண்ணீங்கன்னா borrow பண்ணிக்கலாம் 8. ஸோ 17 வந்துடுது. ஸோ greater number 35, அதனால plus symbol போட்டுக்கலாம். 17y is equal to, இனி 1750 into 7 multiply பண்ணிக்கோங்க. ஸோ 1750 into 7 multiply பண்ணீங்கன்னா 7 zeros are 0, 7 5s are 35, 7 7s are 49, 50 51 52. So 52, 7 1s are 7, 8. So 12,250 வந்துடுது. So 12,250. இனி y தவிர மிச்சம் எல்லாம் ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ 17y is equal to 12,250. இங்கே பிளஸ் 11,400 ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது மைனஸ் 11,400. ஸோ 17y is equal to, ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 0 5 850 வந்துடுது. இனி y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். y is equal to 850 divided by 17. 17 into 5 என்னன்னு பாருங்க. 7 5s are 35, 5 1s are 5, 6 7 8. ஸோ 85 வந்திருக்கு. ஸோ 17 into 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு 850 வந்துடும். அப்போ 17 டேபிள்ல 50 times 850 வருது. இப்போ நம்ம y ஓட வேல்யூ 50 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். பார்க்க பெரிய நம்பரா இருக்கும், கால்குலேஷன் மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி நார்மலா அதே ஸ்டெப் தான். இப்போ y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு, இனி x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 7x plus 6y is equal to 3,800. இந்த இடத்துல y ஓட வேல்யூ 50 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ 7x plus 6 into y ஓட வேல்யூ 50 வந்துடுது, is equal to 3,800. 7x plus 6 into 50, 6 5s are 30, so 300 வந்துடும், ஒரு 0 இருக்கனால, is equal to 3,800. 7x is equal to 3,800. இந்த plus 300 equal to அந்த சைட் போகும்போது minus 300 ஆயிடும்.
7x is equal to 3800 minus 300. So 3500 எழுதிக்கோங்க. இனி x is equal to 3500 divided by 7. X is equal to 7 1s are 7, 7 5s are 35, 2 0 இருக்கு, அதை கூட போட்டுக்கோங்க. X is equal to 500. So இப்போ x ஓட values and y ஓட values calculate பண்ணியாச்சு. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.